உண்டாவதாக. All glory, power, honor and praise be to God Almighty. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலே சபையில வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பின் ஆண்டவருடைய நாமத்திலே வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet the congregation of gathered here for this blessed Sunday service in the name of our Lord and Savior Jesus Christ. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே வல்லவராக, நல்லவராக, போதுமானவராக இருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். My beloved people, I am glad that our Lord, the Lord God is in our midst as a mighty and a powerful warrior in front of us. தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே போதுமானவராக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். The Lord God in our midst, He is sufficient for us. He is the one who does great and mightier things. அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. There's nothing that's impossible for Him. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். He can do all things. அன்பானவர்களே, இந்த நாட்களிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறபடி கர்த்தருடைய தூதன் முன்னே போவான், கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவர் என்று பார்த்தோம். கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்னாலே போவார் என்று நாம் சிந்தித்தோம். My beloved people, recent days we have been meditating that the presence of the Lord would go before us, and the angel of the Lord went before Abraham, and as the same way angel of the Lord went before the servant of Abraham. We meditated on that and we are continuing to meditate on the same. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், அவர் இளைப்பாறுதல் தருவார். Today the presence of the Lord will go before you and He shall give you rest. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11 முதல் 23 முடிய நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். If we could turn to the book of Exodus chapter 33 verses 11 to 23, if we could read it, we can understand the situation better. 11 23 வசனங்கள் வரைக்கும் நாம் மாறி மாறி வாசிக்கலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். Let's interchange and read the verses one after the other from verses 11 to 23. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். And Moses said unto the Lord, See, you say unto me, Bring up this people, and you have not let me know whom you will send with me. Yet you have saved, I know you by name, and you have also found grace in my sight. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். And he said, My presence shall go with you, and I will give you rest. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். For how shall it be known here that I and your people have found grace in your sight? It's not that you go with us, so shall we be separated, I and your people, from all the people that are upon the face of the earth. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். And he said, I beseech you, show me your glory. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி. And he said, You cannot see my face, for there shall no man see me and live. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. And it shall come to pass, while my glory passes by,
that I will put you in the cleft of the rock and will cover you with my hand while I pass by. பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆழமான ஒரு சம்பவம், சப்ஜெக்ட். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயை கொண்டும் ஆரோனை கொண்டும் வழிநடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். My beloved children of God, this is a very in-depth subject. It's a very in-depth incident where we have to listen very carefully. We all know Israelites were guided by Moses and by Aaron. This was completely by God's plan. மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்திலே மலையின் மேல் போய் தரித்திருக்கிறான். We could see Moses went up to the mount 40 days and 40 nights and waiting for the presence of the Lord. கர்த்தர் அவனுக்கு மலையிலே அவர் கைகளாலே கற்பலகைகளை உருவாக்கி அந்த கற்பலகைகளிலே அவருடைய விரலினாலே 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறார். We could see God creates a rock, a stone, and he writes on his own the 10 commandments for the people. அதை வாங்கிக் கொண்டு மலையிலிருந்து இறங்கி வருகிற தருணத்திலே கீழே ஒரு பயங்கரமான சத்தம், ஆடல் பாடல் சத்தம் கேட்கிறதை மோசே காதுகளால் கேட்கிறான். As Moses receives this 10 commandments and returns from the mount, he could hear a dance, a singing, a joyful moment that's happening in the surface, and he is wondering what it could be. மோசே அப்படி சொல்லும்போது யோசுவா சொல்றாரு, ஏதோ ஆடலின் பாடலின் சத்தம் கேட்கிறது என்று சொல்லுகிறார். மோசேயோ ஏதோ ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், இப்படி இவர்கள் உரையாடி கொண்டே கீழே இறங்கி வருகிறார்கள். As Moses was seeing this, Joshua says there is a very glad and joyful thing that's happening here, and Moses also in turn says, yes, I could see some people are dancing and rejoicing and don't know what really it is. அவர்கள் இறங்கி வந்தபோது ஆரோன் தலைமையிலே ஒரு கன்றுக்குட்டியை, அதாவது நந்தி என்று சொல்லுவார்கள், தஞ்சாவூர்ல போனீங்கன்னா பெரிய கோயில்ல நந்தி இருக்குது, அப்படி ஒரு நந்தியை செய்து அதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்த தெய்வங்கள் இதுதான் என்று ஆர்ப்பரித்து பலியிட்டு சந்தோஷம், ஆடல் பாடல் சத்தமும் கொண்டாட்டமுமாய் இருக்கிறது. What really happens is, as Moses gets down from the mount, he could witness that the people have created a calf. They consider it to be the god, an idol basically, and they wanted to celebrate it, they wanted to worship it, and that's the reason they were dancing and rejoicing. அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்த வேளையிலே மோசே போய் கோபம் கொண்டு கற்பலகைகளை மலையின் அடிவாரத்திலே உடைத்து விடுகிறார். அந்த சிலையை தூள் தூளாக்கி அந்த விக்கிரகத்தை பொடியாக்கி அந்த நைல் நதியிலே கலந்து விடுகிறார். Here, as Moses sees all that, he gets furious and he destroys the stone that he brings with 10 commandments under the mount, and he dissolves it in the river Nile. அப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்திலே தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். At this incident, we could see Moses stands in the presence of the Lord for the people of Israelites and started to pray for them. ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் வலங்கா கழுத்துள்ளவர்கள், நான் ஒரே ஒரு நிமிஷத்திலே எல்லாரையும் அதமாக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிற வேளையிலே மோசே ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக திறப்பிலே நிற்கிறார். This, what happens here, Lord says unto Moses that these people are stiff-necked people and I'm going to destroy all of them. And that's when Moses stands in the presence of the Lord for these people, asking for a chance, asking for a petition. இந்த சம்பவங்களின் ஊடே நடந்து கொண்டு வந்தபோது கர்த்தர் மோசேயோட ஒரு சிநேகிதனோடு பேசினது போல பேசினார் என்று இந்த 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். As we go through this incident, as all this happened, we could see that God spoke to Moses like a friend
who used to converse with each other. That's mentioned in the 11th verse from the 33rd chapter. மோசேயினுடைய பணிவிடைக்காரனாய் இருக்கிற யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture also tells us the servant Joshua were with Moses and he did not separate himself. He did not stay away from the tabernacle. இந்த மோசே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், நான் இவர்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று அவன் அங்கே ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். We could also see Moses prays in the presence of the Lord saying that, God, you asked me to deliver these people from Egypt. All these Israelites were following all the instructions that you had given and they have come this far. Please have courtesy towards them. மோசே ஆண்டவருக்கு நினைவுபடுத்துகிறான், ஆண்டவரே, நீர் என்னை அறிந்து பெயர் சொல்லி அழைத்து இந்த காரியங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறீர், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான். Moses reminds God that what all God promised Moses earlier, because he reminds him saying that God said, I have known you by your name and I will be with you and guide you. So Moses reminds God saying that since you have said all this, I am expecting a grace in your sight. அவர்கள் அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும். அப்படிப்பட்ட தருணத்திலே மோசே சொல்லுகிறான், உங்க கிருபை எனக்கு கிடைக்காம நான் இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டேன் என்று நிற்கிறான். As they were ready to move from one place to another, Moses tells unto the God, unless and until I find grace in your sight, I shall not move from this place. உம்முடைய சமூகத்திலே எனக்கு கிருபை கிடைக்க வேண்டும். உம்முடைய கிருபை எனக்கு கிடைத்ததானால் இந்த வழியை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த வழியிலே போவதற்கு உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும், எங்களை நினைத்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். In the 13th verse we could see Moses prays here, I pray you, if I have found grace in your sight, show me now your way that I may know you, that I may find grace in your sight and consider that the nation is your people. கர்த்தர் 14ஆம் வசனத்திலே அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். In response to Moses' prayer, God replies to him saying, my presence shall go before thee and give you rest. அவருடைய சமூகம் உனக்கு முன்பாக நமக்கு முன்பாக போக வேண்டுமானால் நமக்கு ஒரு பூரிப்பை தேவையாயிருக்கிறது. To have his presence before us, if we want his presence to go before you, me and us, there is a purification that's required, the holiness that's required. யாருக்குள்ளே ஒரு purification வருகிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு கம்பேஷன் வரும். யாருக்குள்ளே கம்பேஷன் வருகிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு கன்வென்ஷன் நடக்கும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. Here the word of God says, whoever is ready to accept the grace, whoever wants the presence of the Lord to go before them, definitely they would be ready for a sanctification. They would be ready for a purification. Once they are ready for a purification, definitely they would be drenched with compassion, and that compassion would lead to convention. கர்த்தருடைய சமூகம் அவனுக்கு முன்பாக போகிறது என்பதை அவனுக்கு விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் சொன்னார், மலையின் மேலே வந்து நில், நான் சொல்ற இடத்திலே என்று சொன்னார். To make him understand that God's presence goes before him, to make him realize that God's presence will definitely go before him, God asked Moses to come up to the mount to show him his presence. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்திலே போய் நிற்கிறோமோ, அவருடைய பிரசன்னத்திலே நிற்கிறோமோ, தேவன் தம்முடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற வல்லமையை தருகிறார், கிருபையை தருகிறார், காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிறார். Whenever we expect grace in his presence and whenever we go and stand in front of the Lord in his presence asking for a favor, asking for his grace, asking for his goodness, definitely God in turn is very, very, very much available and ready to give his presence, his grace, his goodness and his mercy with us. மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன்,
எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். யாரை நான் நீதிமான் ஆக்குகிறேனோ அவர்கள் நீதியை வெளிப்படுத்துவார்கள் என்று தேவன் திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். Unto Moses God says, to whom I would like to be compassionate, I would definitely be compassionate. To whom I would love to share my grace, I would definitely share my grace. To whom I would like to see my mercy within themselves, I would definitely share my mercy with them, and my presence shall go before thee. And this is the commitment that God leaves with Moses. மோசேயோடு ஆண்டவர் சிநேகிதனோடு பேசுகிறது போல பேசினாலும் மோசேக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது, கர்த்தர் நம்மை நடத்தாவிட்டால், கர்த்தர் என்னை நடத்தாவிட்டால் நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் விருதா, நான் செய்கிற காரியங்கள் எல்லாம் பிரயோஜனமற்றது என்பதை அவன் சரியாக உணர்ந்திருந்தபடியினால் கர்த்தருடைய சமூகத்தை அவன் கெஞ்சுகிறதை இங்கே பார்க்கிறோம். Despite God was like a friend with Moses, despite God spoke to Moses like a friend, above all this, Moses had a feeling, Moses had a realization that if God's presence, if the grace of the God is not with me or not going with me, definitely he cannot achieve or he cannot complete anything. This realization made him understand that the presence of the God is very, very important, and he stood by it. நாம் குடும்பமா இருக்கிறோமோ, தனிப்பட்டவர்களா இருக்கிறோமோ, கம்பெனி வச்சிருக்கிறோமோ அல்லது வியாபாரம் பண்ணுகிறோமோ, எது செய்தாலும் எதை நடத்தினாலும் கர்த்தர் நமக்கு முன்பாக அவர் கிருபையை அனுப்பாமல் நாம் படுகிற எல்லா பிரயாசங்களும் விருதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It's very important for us to understand that without the grace of the Lord, without the presence of the Lord that's before us, whatever we do, it shall go in vain. You might be a family person, you might be a spinster, you might be a bachelor, you might be single, or you might have a company, you might do a business, whatever you might do, anything for that matter, but when the presence of the Lord is not going before us, everything goes in vain. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சின்ன காரியமா செய்யுங்க, பெரிய காரியமா செய்யுங்க, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கர்த்தர் வழிகளை செவைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்னால் இருக்கிற வெண்கல கதவுகளை உடைக்க, இரும்பு தாழ்பால்களை முறிக்க கர்த்தர் நமக்கு முன்னே போக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே இருக்க வேண்டும். It's very important for us to possess that in whatever we do, wherever we are, the presence of the Lord should dwell within us. It should dwell in our houses. It should dwell in our company. It should dwell within each individual so that we can accomplish something new. We cannot say that with my might, with my power I could do this, but we should always be ready to say, with the presence of the Lord, with the grace of the Lord, I was able to possess everything. When we have this assurance, all the barriers that's in front of us shall be shattered, and God's presence will guide us to a new way. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு நல்ல ஆழ்ந்த பகுத்தறிவும், ஆழ்ந்த சிந்தனையும், ஆழ்ந்த எல்லா நன்மைகளை உடையவர்களாய் விளங்க பண்ண வேண்டும் என்பதிலே நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். We all have to possess a strong commitment and an urge to say that without the presence of the Lord, without the grace of the Lord, I will not be able to move a single thing. But when the presence of the Lord is with me, I can definitely shake the mountains. This kind of a commitment, this kind of a urge, this kind of a strong faith, when we possess it, definitely we might be mightier than anybody in this world. வேதத்திலே பார்க்கிற எல்லா பரிசுத்தவான்களும், எல்லா பரிசுத்த வாட்டிகளும் கர்த்தரை முன்பாக வைத்து நோக்குகிறார்கள். If we were to see all the saints in the scripture, all the prophets, all the women prophets, and whoever for that matter, all the saints in the scripture had always kept God first. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும், தேவன் நமக்கு முன்பாக போகிறாரா இல்லையா என்பதை
நாம் தரித்திருந்து காத்திருந்து அதை உணர்ந்து கொண்டு செயல்படும் போது ஒரு தோல்வியையும் நாம் சந்திக்க மாட்டோம், ஜெயமே சந்திப்போம். Firstly, we have to understand and realize that God has to be with us. Secondly, we should have a strong feel that the presence of the Lord should go before us, and this is something very important. When these two things are with us and when we possess this, when we have a strong commitment over these two things, definitely there shall not be any barriers in front of us. நான் உங்களுக்கு தைரியமாய் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சம்பளம் வாங்கும் போதும் அந்த சம்பளத்திலே கர்த்தர் இருக்க வேண்டும். அந்த சம்பளத்திலிருந்து ஒரு தொகை எடுத்து நீங்க செலவு பண்ணும் போதும் அதிலே கர்த்தர் இருக்க வேண்டும். உங்க கையிலே வருகிற வரத்திலும் கர்த்தர் இருக்கணும், போக்கிலும் கர்த்தர் இருக்கணும். With great courage I tell unto you all, my people of God, understand very clearly the salary, the wage you receive. We have to feel that God's presence, God is with us in this money that we hardly earn. And let me tell you very clearly, in the money that we spend, in the amount of money that we spend, we have to feel that God's presence is there with us. God is with us. In everything that we do, we have to realize and analyze the fact that God is with us. Only when we feel that, everything shall come into a blessing, otherwise it shall be in vain. நீங்கள் என்னோட கூட சங்கீதம் 121 திறந்து கொள்ளுங்கள். Along with me, turn to Psalm 121. அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். Here the psalmist says, I will lift up my eyes unto the hills from which comes my help. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். He says, my help comes from the Lord who made heaven and earth. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். He will not allow your foot to be moved. He that keeps you will not slumber. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. Behold, he that keeps Israel shall neither slumber nor sleep. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். The Lord is your keeper. The Lord is your shade upon your right hand. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். The Lord shall preserve you from all evil. He shall preserve your soul. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். The Lord shall preserve your going out and your coming in from this time forth and forevermore. இதுல ஒரு வசனத்தை விட்டேன், என் பொண்ணு சொல்ல வர்றா. அது இப்பதான் சொல்லுவேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்துவது இல்லை. The sun shall not strike you by day nor the moon by night. இந்த வசனம் இங்கே 8வது வசனமாக இருந்திருக்கணும். 8வது வசனம் 6வது வசனமாக இருந்திருக்கணும். Here I feel this verse, 6th verse should be in the place of 8 and 8 and 6. அதனால சில மாற்றங்கள் இருக்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் 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 என்று இந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். My beloved people, we have to analyze the fact that every verse says the Lord, the Lord, the Lord. ஆனால் நாமோ கர்த்தர் 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 என்று சொல்லாமல், என் பலன், என் அறிவு, நான் சம்பாதிக்கிறேன், நான் சொத்தை சம்பாதிக்கிறேன், நான் எதை செய்யறேன், எதை செய்யறேன், நீ யாரு கேட்கிறது, இது நான் என்று நாம் புறப்பட்டு போகிறதான வேலைகளிலே எல்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆக போய்விடும். My beloved people, but we human beings many a times used to say that it's because of my own might. It's because I did it. It's because I have a knowledge towards it. It's because my wisdom is great. Whenever we hide God from it and bring us front and say that it's because of me, it's because of my might and everything, we wouldn't succeed anything, but everything gets in vain and gets destroyed. சப்போஸ் மூசுண்டிங்க வாங்கி சாப்பிட்டா கூட அது கர்த்தருக்கு சித்தமா
அதனால நமக்கு பிரயோஜனம் உண்டா என்று நாம் சிந்தித்து கர்த்தரை முன்வைத்து வாங்கி சாப்பிடுவது ஒழுங்கானது. அப்படி இல்லாவிட்டால் அது ஒழுங்கீனமானது. Even if we have to consume a snack or something junk, it's very important for us to put God first and analyze that, is this the will of God for me to consume this? When we do that, it's really a disciplined one and God is pleased in it. நாம் உடுத்துகிற உடைகளிலே கூட கர்த்தருடைய விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டு செயல்படுவது மிக மிக அவசியமானது. அது நல்லது. It is also important and very good for us to analyze in every cloth that we clothe ourselves with, is this the will of God? Is this the disciplined one that I'm wearing? It's very important for us to ask God before we decide. சிலர் நல்ல உடைகளை உடுத்தி கொண்டு வருவாங்க. விலை உயர்ந்த உடைகளை உடுத்தலாம், நல்லதுதான், தப்பு இல்ல. ஆனா அவங்க இந்த தொப்ப தெரு மாதிரி உடுத்து வருவாங்க. 10 பேர் மத்தியில வரும்போது இதை இழுத்து 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 விடுவாங்க. நமக்கே தெரியுது அது ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது. ஆனாலும் போட்டு கொண்டு வருவோம். நீங்க என்ன பண்ணுவோம்? இழுத்து இழுத்து விட்டு கொண்டிருப்போம். அது கர்த்தருக்கு பிரியமில்லை. We also know many a times we wanted to wear an expensive cloth. We wanted to wear expensive sari for that matter, or any outfit for that matter. We wouldn't realize if it's a disciplined one, or if any part of our body is seen or visible to others. We might want it, but here we would find some discomfort and we try to pull it, and it would be a distraction to others as well. சிலர் செருப்பு வாங்குவாங்க, மற்றவங்க பார்க்கணும்னே வாங்குவாங்க, மற்றவங்க பார்க்கணும்னே நடப்பாங்க. அது இல்லைங்க. நம்ம வாங்குற செருப்பு நம்ம கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாய் சிந்தி நம்ம சம்பாதிக்கிற பணத்துல வாங்கினா கூட என் காலுக்கு அது பிரயோஜனமானதா என்பதை சிந்தித்து வாங்கினால் அது மிக மிக நல்லது. மற்றவர்களுக்காக அடுத்தவர்களுக்காக என்பதில் கர்த்தர் இருக்க மாட்டார். கர்த்தர் சமூகம் இருக்காது. கர்த்தருடைய பிரசன்னம் அங்கு இருக்காது. Even when we wanted to buy a footwear, no, we will see like if this matches this, if others would like it, if others would compliment, how would it look? It doesn't really matter. The slipper should fit our feet, right? It has to match our feet. And we have to walk comfortably in the slipper, in the footwear that we purchase. It has to have a thought that would God be pleased in it? Is this the will of God for me to wear something like this? When we think like this, and when we put God in everything that we do, definitely that would be a blessing. அதே போலவே நாம் அணிந்து கொள்ளுகிற அணிகலன்கள் கூட ரொம்ப முக்கியமானது. நம்ம அணிகிற அணிகலன்கள் கூட ரொம்ப அவசியமானது. இந்த அணிந்தால் எனக்கு நல்லா இருக்கும், எனக்கு ஏதாவது பிரயோஜனம் என்று சொன்னால் அந்த அணிகலன்களை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அவைகளை கர்த்தருடைய விருப்பப்படிதான் பயன்படுத்த வேண்டும். சுயநலத்தோடு பயன்படுத்தும் போது அது துக்கத்தை கொண்டு வரும், வேதனையை கொண்டு வரும், இழப்பை கொண்டு வரும். Even when we tend to wear some ornaments for ourselves, some accessories, we have to feel that it looks good on me, that I want it, it will look good on me. That self-embose or self-esteem that matters a lot than thinking that others should look at me, others should feel good about me. That's really doesn't matter. When we wear something comfortable to us and when we wear something that we like, that would definitely please God, and that also should be according to the will of God and not for others to look up to us. ஏனென்றால் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் சேதப்படுத்தாதிருக்க வேண்டும் என்றால் பகல் வெயில் சந்திரனை சேதப்படுத்தினர், இரவிலே நிலா கூட சேதப்படுத்துமா. இது எதுவும் சேதப்படாம இருக்கணும்னா கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்னாலே போகணும், நம்ம மேலே இருக்கணும், நமக்கு பின்னாலே இருக்கணும். Why all this has been said is because the 6th verse says, the sun shall not strike you by day, nor the moon by night. It says this, we all know the sun brings a lot of heat and we are affected to it. But what does the moon really do? But the scripture says even the moon can cause damages to us, and that's why it's said that
God's presence should be within us, it should go before us, and it should protect us from behind. இந்த வெயில் நேரங்களிலே சீரக தண்ணீர் குடிப்பது நல்லது, வெந்தய தண்ணீர் குடிப்பது நல்லது. ஏனென்றால் அது உடலுக்கு ஆரோக்கியமானது, சேதத்தை கொண்டு வராது. It's very good for us to drink cumin water during this summer so that it would keep our body cool and it wouldn't bring any damages to our body. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்திலேயும் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் இல்லாம நடக்கவே கூடாது. Therefore, my beloved children, in anything for that matter in our lives, we have to be very sure that without God, nothing should happen. நமக்கு மோசே கற்றுக் கொடுக்கிற ஒரு சரியான பாடம் என்னவென்றால், ஆண்டவரே நீர் உம்முடைய கிருபையை எனக்கு முன்பாக கடத்தாவிட்டால் நான் இந்த இடத்தை விட்டு புறப்பட மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுகிறார். The right lesson Moses teaches us here today is, he is asking the grace of the Lord to go before him. If at all the grace of the Lord is not going before him, he is not ready to move a bit from that place. கிடைத்தது என்று மடவென்று சாப்பிட்டு ஜீர்ணிக்க முடியாம சங்கடப்படக்கூடாது. கிடைத்ததை கையிலே எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இது என் உடலுக்கு ஆரோக்கியமோ, என் நாவிக்கு சுகமாயிருக்கும்படி கிருபை தாரும் என்று புசித்து குடிக்கும் போது கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே ஒரு நல்ல பரிபூர்ண பலனை கொடுப்பா. It's not necessary for us to consume everything that we receive and then highly be affected because of indigestion. It's always good to receive something and pray first and then consume so that our health is taken into consideration and it's not damaged further. Let our hearts and soul be filled with the good energy that is required. இந்த வெயில் நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மருத்துவம் சொல்லுகிறேன். காலையில எழுந்து 2 நெல்லிக்காயை ஜூஸ் போட்டு கொஞ்சம் தேன் போட்டு குடியுங்கள், அல்லது சீரக தண்ணியை குடியுங்கள், அல்லது காலையில ஒரு வெந்நீரிலே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதிலே கொஞ்சம் தேன் விட்டு குடியுங்கள். சுகர் இல்லாதவர்கள், சுகர் இருக்கிறவர்கள் அப்படியே தேன் விடாமல் புழிஞ்சு குடித்தால் உடல் கேடு வராது, வெயில் ஆரோக்கியமாயிருக்கும். To the people out here, I would like to give you a few health tips for the sunny days. Let me tell you. First, you can use to amla gooseberries, and you can make juice out of it and add a dash of honey to it, and you can drink. And secondly, you can drink a lot of cumin water. Third, you can drink a lemon juice with honey. People, those who do not have diabetes can do this. People who have diabetes, don't add honey to it. You can drink it raw. கடையில விற்கிற லேஸ், குக்குரே டுக்குரே எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா முன்னாடி போன வழியா வந்துரும், பின்னாடி வந்துனே இருக்கும். அவுட்டிங்க வித் சவுட்டிங்க டோட்டலி நடந்துகிட்டே இருக்கும். ஆகவே ஞானமாயிருங்கள், எல்லாவற்றிலேயும் கர்த்தர் 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 என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், ஆசீர்வதிப்பார். My beloved people, let's not consume any packed foods, especially spicy chips for that matter. Otherwise, we would suffer with indigestion and vomiting. Let me tell you very clearly, in whatever we consume, in whatever we do, when we have God in it, definitely God is going to bless us with good health. ஆகவே தண்ணி அடிச்சா கர்த்தர்னு சொல்லி அடிக்கலாமான்னு கேட்றாதீங்க. Therefore, do not ask me if I could consume liquor. Can I still say the name of the Lord and consume it? அது இல்ல. I'm not talking about it. நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியவைகளை நாம் பயன்படுத்திக் கொள்ளும் போது அதிலே கர்த்தர் இருப்பார், அவர் கிருபை இருக்கும், அவருடைய சமூகம் இருக்கும். அது நமக்கு பலனை தரும். Whatever we consume for our daily needs, for our health, if we have God in it, if we have the presence of the God in it, if we have the grace of the God in it, definitely it would yield good health unto us and we shall be healthy. டெய்லி காலையில சங்கீதம் 121 படிச்சுட்டு வெளியே போகலாம். ஏனென்றால் நம் காலை தள்ளாட ஒட்டார், நம்மை காக்கிறவர் உறங்கா.
Every day, whoever steps out of the house can actually read Psalm 121 and step out, because the scripture clearly says the Lord's presence shall be with us and it shall not slip our legs out. நான் பைக் எடுக்கும் போது கார் எடுக்கும் போது அப்படிதான் வாசிப்பேன். இஸ்ரவேலை காக்கிறவர், டைட்டஸை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. டைட்டஸ் தூங்கி விடுவார் பைக் ஓட்டும் போது கூட, ஆனா அவர் தூங்க மாட்டார், காப்பாத்துவார். Every day, every time pastor picks his bike, he would say this verse, the Lord of Israel shall not slumber, shall not sleep, and he shall protect. ஆகவே பிரியமானவர்களே, அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும், அவர் இளைப்பாறுதலை தருவார். Therefore, my beloved children of God, the presence of the Lord shall go before us and he shall give us rest. The presence of God shall before to you. தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை சொல்லி நான் 12 மணிக்கு முடித்து விடுகிறேன். I would like to tell the benefits and goodness of the presence that we have to face and complete the sermon by 12. முதலாவதாக நாம் வாசிக்கலாம். Firstly, let's read சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் சங்கீதம் 11வது வசனம். Firstly, let's turn the scripture to Psalm 16. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. The 11th verse says, you will show me the path of life. In your presence is fullness of joy. At your right hand there are pleasures இந்த forever. 16ஆம் சங்கீதத்திலே ஒரு ஜெபத்தை முதலாம் வசனத்திலேயே நாம் பார்க்க முடியும். In the 16th Psalm, we could see a prayer in the very first verse. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். It says, preserve me, O God, for in you do I put my trust. அவன் சவுலோடு கூட எதிர்த்து நிற்க திராணி இருந்தாலோ, அபிஷேகம் பெற்றவர் மேல் என் கையை வைக்க மாட்டேன் என்று அவர் மேல தீங்கிழைக்க முடியாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தவன் இந்த தாவீது. We all know about David, who had the ability to destroy anybody in the presence of the Lord, with the presence of the Lord, but here he did not want to put a sword over the one who were anointed by God. Therefore he says, I do not want to hurt Saul, who was anointed by you, and that's why he wanders in the desert, we could see. இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நெஞ்சமே என்று சொல்லுகிறான். நெஞ்சு எத்தனை பேருக்கு இருக்குது? நெஞ்சு இருக்குதாமா? என் நெஞ்சமேன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். Here we could see David says, God, he calls God unto his heart. He says, my heart, my soul, you have said unto the Lord, you are my Lord, my goodness reaches not to you, but to the saints that are in the earth, and to the noble, in whom is all my delight. அந்நிய தெய்வங்களை நாடி பின்பற்றுவதற்கு வேதனை உண்டாகும். கர்த்தரை மையமாய் வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் வைத்து, கர்த்தரை தன் இரட்சகராக வைத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பும் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். Whoever has other idols as their God, whoever calls the idols as God and follows the footprints of the idols, they would not have this kind of a pleasure, they would not have this kind of a peace. But whoever accepts Jesus as their Savior, whoever accepts Jesus as their Redeemer, whoever have God in their house, whoever has God within them shall have peace forevermore. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கர்த்தரை மையமாய் வைத்து, அவருடைய சமூகத்தை தேடுகிற நாடுகிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் நேர்த்தியான இடங்களிலே அவர்களை நிலைநிறுத்துகிறார். நேர்த்தியான இடங்களிலே அவர்களுக்கு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார்.
நேர்த்தியான இடங்களிலே அவளுக்கு நல்ல பங்கை வைத்திருக்கிறார். Whoever puts God first, whoever possesses God's grace in everything that they do, and whoever prioritizes God, whoever gives the importance to God, definitely wherever they go and whatever they do, God plans something good for them, and in His goodness, God shall put them in the right place, and all the prosperity shall follow them, and they shall testify, Lord. இந்த சங்கீதக்காரன் சரியாக அறிந்திருக்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய வழி அவரிடத்தில்தான் இருக்கிறது. அந்த ஜீவ வழியை நான் கற்றுக்கொண்டால், அதை பிடித்துக் கொண்டால் என் வாழ்க்கையில வெற்றியாய் வாழ்வேன், வெற்றி உள்ளவனாய் இருப்பேன் என்று தீர்மானிக்கிறான். ஆகவே ஜெபிக்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீராக. The psalmist understand that the life is here only with this God. The path of the life is only through this God. Therefore he says, I would like to put you first, since you have been my path of life, and you shall teach me what it is, and I shall have the pleasures forevermore. அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தமோ, அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு. The scripture says, the psalmist says that in the presence of the Lord there is fullness of joy, at your right hand there are pleasures forevermore. இன்றைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு இடம் கொடுப்பதில்லை, மொபைல் சமூகத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள், டிவி சமூகத்திற்கு இடம் கொடுக்கிறார்கள், நண்பர்கள் நம்பிகள் என்று சொல்லப்படுகிற சமூகத்துக்கு இடம் கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு இடம் கொடுக்காதபடியால் அங்கே பரிபூரணம் இல்லை, பலட்சியம்தான் இருக்கிறது, பரிதாபம்தான் இருக்கிறது. Today many children of God are not prioritizing God, are not giving space for God in their lives to do something for them, but they give their time only to the mobile phone. The mobile phone's presence is more than the presence of the Lord. The presence of the TV is more than the presence of the Lord. The priority has changed, and that's the reason they couldn't have any pleasures or prosperity in their lives. கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பேரின்ப பரிபூரண அந்த ஆனந்தமான சமூகத்தை நாம் தேடுகிறவர்களானால் நமக்கு நிச்சயமாகவே ஒரு செழிப்பை, ஒரு உயர்வை, மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். My beloved people, let me tell you very clearly, if we surrender and commit ourselves to have God in us and seek for the fullness of joy, definitely the eternal prosperity is waiting for us, and that shall fill our hearts. அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய சமூகத்தின் பேரின்பத்தை அறிந்து செயல்படுகிறவர்களுடைய வருமானங்களிலே ஒரு பரிபூரணம் இருக்கும், சம்பூரணம் இருக்கும். அந்த வீட்டிலே குறைவு இருக்காது, ஒரு நிறைவு இருக்கும். அது கர்த்தர் தரக்கூடியது. Whoever surrenders themselves and continues to live in the presence of the Lord and having God in their lives and putting God first in everything that they do, definitely there will be fullness of joy and there will be eternal prosperity, and in their work they shall have a blessing, and they shall not lack any good thing, and they would see this for life to come, and the eternity would bring them all the goodness that they possess. விதைக்க வேண்டிய காலத்திலே விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டிய காலத்திலே நீர் பாய்ச்ச வேண்டும், களை எடுக்க வேண்டிய காலத்திலே களை எடுக்க வேண்டும், அறுவடை காலத்திலே அறுக்க வேண்டும். இவை எல்லாமே செய்யாமல் நான் அறுப்பேன் சேர்ப்பேன் என்று போனால் அங்க கட்டாந்தரைதான் இருக்கும், ஒண்ணுமே இருக்கா. It's very important for us to understand there is a time to sow. We have to sow when the time that has to be sowed. The seeds has to be sowed at times, and it has to be watered when the time permits to water, and it has to be plowed when the time permits to be plowed. If we do not do any of these things and say, I'll go and harvest an empty land, and you will find not any crops but just the empty land. When you do things according to the timings, when you sow at the right time, when you water at the right time, when you know ready to plow at the right time, and when you see
there would be a great cultivation, and you shall remove all the unwanted grasses, and you shall take the crops and harvest them at right time. அவருடைய சமூகத்தை நம்பி அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறோமோ அங்கே நமக்கு பரிபூரண ஆனந்தமும் மகிழ்ச்சியும் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுவே நம்முடைய சொத்து, ஆஸ்தி, பாஸ்தி எல்லாம். Whoever trusts his presence and whoever commits to his presence and whoever lives according to his will and lives with his presence shall have and possess the fullness of joy and eternal pleasures. இரண்டாவதாக சங்கீதம் 21:6 வாசிப்பீர்களானால் அங்கே அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்கள் ஆக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். Secondly, if we could move to Psalm 21 verses 6 and 7, it says, "For you have made him most blessed forever. You have made him exceedingly glad with your presence. For the king trusts in the Lord, and through the mercy of the Most High, he shall not be moved." இங்கே இயேசுவை கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் நமக்கு ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். Here it says about Jesus Christ. And we all know we have Jesus Christ. We have accepted Jesus Christ as a Savior. Whoever has done that, everyone could be converted to people who have the eternal blessings, and they shall not lack any good thing. நீதிமானுடைய சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருடைய சமூகத்தை நாடி, அவருடைய சமூகத்தை தேடி, அவர் சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்களாக மாற்றுகிறார். அதை ஒருவனும் எடுக்க முடியாது, பிடுங்க முடியாது. Scripture tells us very clearly the eternal blessings shall dwell upon the heads of the righteous person. So if we are considered to be righteous, if we are considered to be just, let me tell you, when we walk in the presence of the Lord, when we live with the presence of the Lord, definitely the eternal blessings will be on us and nobody can remove it. அங்கே கர்த்தரை மையமாய் வைத்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய தயவு இருக்கும். அந்த கர்த்தருடைய தயவு யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள். We could see that whoever has God in their midst, whoever has God as their extreme point of understanding and the important person within themselves, definitely they shall not lack any good thing, but they shall not be moved. They would have the mercy, and that endures forever. எத்தனை பேர் அசைக்கப்படாதிருக்கும் நினைக்கிறீங்க? How many of us would feel we அப்போ shall be கர்த்தருடைய shaken? தயவு நம் மத்தியில இருக்கணும். அவருடைய பேரின்ப சமூகம் நம்மை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவர்கள் ஆக்கினால் நாம் அசைக்கப்படுவதில்லை, யாரும் நம்மை அசைக்க முடியாது. Whoever do not want to be moved, let me tell you, we have to be considered ourselves blessed when we have made God exceedingly glad with His presence, and He shall also make us exceedingly glad with His presence, and we shall not be moved. எங்கேயானாலும் மிஷனரியா இருந்த இடத்தில் ஆனாலும் உன்னை துரைச்சிருவேன், உன்னை முடிச்சிருவேன், அப்படி பண்ணுவேன். எல்லாம் முடிஞ்சு போயிட்டானுங்க, நான் மாத்திரம் அப்படியே இருக்கிறேன். நேத்து கூட உட்கார்ந்து யோசித்தேன், இப்படி உன்னை முடிச்சிருவேன், துரத்திருவேன், உன்னால ஊரே கெட்டு போச்சுன்னு சொன்னவங்க எல்லாம் எனக்கு இருக்கிற இடம் தெரியல. காரணம் என்ன? கர்த்தருடைய தயையினாலே நான் அசைக்கப்படாதிருக்கும்படி கிருபை தேவன் பாராட்டி இருக்கிறார். Yesterday I was sitting and thinking, how was the life when I was ministering God as an evangelist and when I was ministering God here as a pastor of the church. Whatever it could be, any type of ministry that I did earlier, people who came against me, people who said I would finish you off, you cannot continue to do anything for God, you cannot pull people by your side, I will definitely finish you. Whoever said that,
are vanished. I couldn't find them anywhere. They are not seen to me, but I am here in the presence of the Lord because I have received the grace of the Lord. I have possessed the mercy of the Lord in His eyes, and His presence is with me. Therefore, everyone who came against me, whoever were opposing me, are nowhere, but I am here in the midst of the Lord. கர்த்தருடைய சமூகத்தை சார்ந்தவர்களும் கர்த்தருடைய தயை எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் நிச்சயமாக ஒருவராலும் அசைக்கப்பட மாட்டார்கள். மற்றதெல்லாம் அசைஞ்சிரும். நீங்களும் நானும் அசைக்கப்படாத இடத்துல இருப்போம், அசையாதவர்களா இருப்போம். தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். Whoever say that they are dependent on the presence of the Lord, they have received the mercy of the Lord, shall not be moved, and shall not be put in a place where they could be moved, and they'll be strong and firm wherever they are. This is the blessing that God is giving to you and me today. அவருடைய சமூகம் நமக்கு மூன்றாவதாக செய்கிற காரியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 24 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். Let's see what the presence of the Lord does here. The third thing is from Psalm 24 verses 6. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. This is the generation of them that seek Him, that seek your face, O Jacob. இதுவே அப்ப இதுவேன்னு சொல்லும் போது எதுவோ ஒன்று இருக்கணும். என்ன இருக்குது பாருங்க. பூமியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. Here when it says this is the generation, we have to analyze which is the generation. What is it really? And the first verse says the earth is the Lord's and the fullness thereof, the world and they that dwell therein. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தவர். For He has founded it upon the seas and established upon the floods. எதுவே யார் கர்த்தருடைய பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிறைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. Who shall ascend into the hill of the Lord, or who shall stand in His holy place? He that has clean hands and a pure heart, who has not lifted up his soul unto the vanity, not sworn deceitfully, he shall receive the blessing from the Lord and righteousness from the God of his salvation. This is the generation of them that seek Him and that seek His face. யாக்கோபு என்னும் சந்ததியாய் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், வாசல்களே உங்கள் தலைகளை தாழ்த்தாதீர்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள், உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர் மகிமையின் ராஜா. To you and me, today God says, O generation of Jacob, lift up your heads, do not put it down. O you gates, lift them up, you everlasting doors, and the King of glory shall come in. யார் இந்த மகிமையின் ராஜா? Who is this King of glory? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. The Lord strong and mighty, the Lord mighty in battle. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே இந்த மகிமையின் ராஜா. இந்த மகிமையின் ராஜாவை தேடுகிற அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபின் சந்ததி ஸ்திரப்பட்டிருக்கும், உறுதிப்பட்டிருக்கும், பலப்பட்டிருக்கும், மேன்மையாய் உயர்த்தப்பட்டிருக்கும். Lift up your heads, O you gates,
even lift them up to everlasting doors, and the King of glory shall come in. Who is this King of glory? The Lord of hosts. He is the King of glory, the Lord of hosts. The King of glory shall establish you in the right place, shall put your feet firm and make you strong, and you shall be strengthened, so that the Lord God will be with you and guide you. அவருடைய சமூகத்தை நாடி, அவருடைய சமூகத்தை தேடி, அந்த சமூகத்திலே இருக்கிற யாக்கோபின் சந்ததியார் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை வாலாக்க மாட்டார், தலையாக்குவார், கீழாக்க மாட்டார், மேலாக்குவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்திருக்கும், அவர் கிருபையும் நம்மை சூழ்ந்திருக்கும். Whoever seeks the presence of the Lord, whoever seeks the grace of the Lord, whoever seeks the mercy of the Lord, whoever is ready to dwell in the presence of the Lord, they are called the generation of Jacob, and you and me are called to be the generation of Jacob. When we possess the presence of the Lord in our lives, definitely our heads shall be lifted high, and everything that we do shall come into existence, and the might and power of the Lord and the Lord of hosts shall be with us and guide us. நான்காவதாக நான்காவதாக 42ஆம் சங்கீதம் 5வது வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தை ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். The fourth ring is from Psalm 42 verses 5. Why are you cast down, O my soul, and why are you disturbed within me? Hope in God, for I shall yet praise him for the help of his countenance. நல்லா கவனிங்க. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம். The verse says, why are you cast down, O my soul? Why are you disturbed? Do not be disturbed. The Lord's presence, the countenance shall be with us, and it would help us. அவர் சமூகத்திலேதான் ரட்சிப்பு இருக்கிறது, அவருடைய சமூகத்திலேதான் மீட்பு இருக்கிறது, அவருடைய சமூகத்திலேதான் நமக்கு சமாதானம் இருக்கிறது, அவருடைய சமூகத்திலேதான் நமக்கு ஆனந்த சந்தோஷம் இருக்கிறது. அவர் ரட்சிப்பின் சமூகத்தின் நிமித்தம் நாம் காத்திருக்கிறவர்களானால் நம்முடைய ஆத்துமா கலங்காது, நம்முடைய ஆத்துமா தவிக்காது, நமக்கு சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது. In his presence there is fullness of joy. In his presence there is Lord of eternal blessings. In his presence we possess the grace of the Lord. In his presence we also receive a peace, and our souls cannot be disturbed because his countenance would help us to be in his grace. அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பும், அவருடைய சமூகத்திலே சமாதானமும், அவருடைய சமூகத்திலே பேரின்பமும், அவருடைய சமூகத்திலே பாதுகாப்பும் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த பாதுகாப்பிலிருந்து வெளியே வந்தால் பருந்து கோழி குஞ்சு தட்டிக்கின்னு போற மாதிரி ரெடியா பிசாசு காத்திருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய சமூகம் என்கிற செட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் இருக்கிறது, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது, அந்த செட்டைகளின் கீழே நமக்கு பராமரிப்பு இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து இயேசுவின் சமூகம். In the presence of the Lord we have received redemption, we have received salvation, we have received a great protection, and we have received a great redemption in Christ. And this presence has covered us, has protected us from the hands of the eagle, where the eagle will be ready to fetch a bird. Likewise, the Satan is ready to fetch us when we move out of the presence of the Lord. When we stick to the presence of the Lord, all this will be covered under his wings, like God covers us in his wings, and all this is protected. But when we let our soul out to be disturbed, if we leave our soul to
think a little, doubt a little, definitely the presence will not be with us and we shall not be protected. ஐந்தாவதாக சங்கீதம் 62:8. Fifth, let's turn to Psalm 62 verses 8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். தேவன் நமக்கு, சொல்லுங்க, தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். Trust in him all times, you people, pour out your heart before him. God is a refuge for us. அன்பானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். My beloved people, the scripture tells us very clearly to all the people out here, trust in the Lord at all times. வயிறு நிறைய சாப்பாடு கிடைச்சாலும் நம்பு, சாப்பாடே கிடைக்காம பட்டினியா கிடந்தாலும் நம்பு. If your stomach is filled with food, yet trust in the Lord. Even if you drain out of hunger, trust in the Lord. பட்டு புடவை கிடைத்தாலும் நம்பு, ஓணம் சேலை கிடைத்தாலும் கர்த்தரை நம்பு. Even if you receive a silk sari, have a trust in the Lord. If you do not receive a great one, but you just receive a very simple fabric, also trust in the Lord. நல்ல பிராண்டட் ஷூ கிடைச்சாலும் கர்த்தரை நம்பு, கிராண்டட் ஷூ கிடைச்சாலும் கர்த்தரை நம்பு, கில்டிகேட் ஷூ கிடைச்சாலும் கர்த்தரை நம்பு. Trust in the Lord, even if you receive a branded footwear. Trust in the Lord if you do not receive a branded but a local one. எதுவா இருந்தாலும் Whatever it is, உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும். your trust should be on the Lord. உன் கையில 10 ரூபாய் வந்தா அது கர்த்தராலே வந்தது என்று நீ நம்பணும். If you receive a 10 rupee in your hand, you have to believe, you have to have a trust that it came from the Lord. உன் கையில இருந்து 10 ரூபாய் வெளியே போனாலும் அது கர்த்தராலே போனது என்று நம்பலாம். Even if you spend a 10 rupees, you have to believe, you have to trust that it's because of the Lord. நிறைய பேரு தும்பு விட்டுறாங்க, வாழை பிடிச்சுக்கிறாங்க. Many people would leave the head and they will hold the tail. நிறைய பேரு மாட்டுடைய மூக்காங்கயிறை விட்டுட்டு அது வாழை பிடிச்சுக்கிட்டு இழுத்தா எட்டு வச்சுட்டு ஓடும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நம்ம விட்டுட்டு வாழை பிடிச்சுன்னு இருக்கிறோம். பிசாசு வாழை எப்படியாவது வந்துடும், எப்படி வரும்? ஒன்னும் வராது. A cow always has a rope tied over it from its nose so that we can get control over it. Many of them wouldn't do it, we wouldn't hold it, but we will try to pull the tail and try to control it. Definitely when you pull the tail, it would kick you out and it would run away. Likewise, like Satan is trying to hold us off, but we are not understanding the fact that we have to be well advanced in our thinking and we have to stick to the presence of the Lord. மனபாரமா, மன வருத்தமா, மனதிலே சஞ்சலமா, சங்கடமா, அது யார் வழியா வந்ததா இருந்தாலும் சரி மனுஷங்கிட்ட போகாது. If your mind is heavy, if your heart is burdened, if your soul is not at right place, do not go to any man for an advice. இந்த அம்மா கிட்ட போய் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, வருத்தமா இருக்குதுன்னு அழுதா ஒருவேளை ஒரு படி அரிசி கொடுக்கலாம், ஒருவேளை 10 ரூபாய் கொடுக்கலாம், இல்ல ஒரு மாசம் சம்பளத்தையும் கொடுத்துடலாம். உன் வருத்தத்தை போக்க முடியுமா? உன் இழவை இந்த அம்மா எடுக்க முடியுமா? உன் இழவை என் இழவை எடுக்கதான் ஏசுனாரு. சிலுவையில 3 ஆணிலே தொங்கி சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை கொடுத்தார். திரைசீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. அதுக்கப்புறம் போயிட்டு ஆண்டவரே மனுஷங்கிட்ட போய் அழுதா ஒரு நன்மையும் கிடைக்கும். When we go to a person and ask for a favor or tell all our worries, our burden, you might not receive any good thing. For example, if you come to me and ask for a favor or tell all your worries, I might help you with some money. I might help you with with some rice, something that I could do. But when we stick to the presence of the Lord and when we go to the presence of the Lord, we can get eternal peace. And let me tell you, to carry all our worries, to cast all our burdens, Jesus crucified on the cross. And that's when the curtain of the temple torn from top to bottom in pieces and everything ended there when Jesus shouted and left his spirit. அவருடைய சமூகத்திலே போய் நம்முடைய ஆத்துமாவை ஊற்றி விடும்போது
அவருடைய சமூகத்திலே போய் காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்திலே போய் அலறி 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 அழும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் இறங்கி உன் எல்லா நெருக்கங்களை மாற்றி நெருக்கத்தில் இருக்கிற உனக்கு விசாலம் உண்டாகும்படி செய்து மேன்மையான இடத்துல வைக்கக்கூடிய தேவனுடைய சமூகம், மகிமையும் சமூகம், வல்லமையும் சமூகம், கிருபையும் சமூகம். அது நமக்கு முன்னாலே போகிற சமூகம், நமக்கு இளைப்பாறுதல் தருகிற சமூகம். Instead going to a man, when we go to the presence of the Lord and pour our soul out, pour all our worries out, definitely His presence would guide us and give us eternal peace. That eternal peace shall not come from anybody, not from any man in this world, but only from the Lord. Let me tell you, when you sit in the presence of the Lord and pour out your soul and you cry and weep and ask for a favor, God's Spirit will move with us and it shall give you a little time grace to possess some good blessing. And His grace is sufficient for us. Whatever the scenario is, wherever the narrow and crooked way it is, God shall make it big and huge, and He shall make it broader, and let us pass through it and give us an eternal peace. தைரியமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிரியமானவர்களே, நாசியிலே சுவாசிக்கிற மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்குவதை விட்டுவிட்டு கர்த்தர் மேலே, அவருடைய சமூகத்தின் மேலே நம்பிக்கையாயிருங்கள். அந்த சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். மோசேக்கு முன்பாக சென்றது, பெரிய காரியங்களை செய்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரத்திலே கர்த்தர் முன்பாக கடந்து போவார் என்ற செய்தியை கேட்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே தங்கி இருப்பதாக. எல்லாம் எழுந்திருக்கலாம். My beloved people, let me tell you all with a great courage, when you stop spending your time with man and spending the time in the presence of the Lord, you would understand the benefit that you receive. And let me tell you, stop believing the man who is breathing in his nostrils because he couldn't do anything great and mighty. But when you seek the presence of the Lord, He shall take you to a different height and bring you eternal peace, and your heart shall be filled with fullness of joy. I would like to end the sermon with this. May the good God, the presence of the Lord go before you, and all the goodness shall follow you. Next week, let's understand and meditate how the presence of the Lord goes before us. God bless you all. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. The presence of the Lord is going before you. அவருடைய இளைப்பாறுதல் உங்களுக்கு உண்டாகிறது. The rest of the Lord shall be with you. தைரியமாயிருங்கள். Be of great அவருடைய courage. சமூகத்தை நாடுங்கள். Seek His presence. வல்லமையை தேடுங்கள். Seek the power. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். You shall be blessed. You will be. ஆமென்.